வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில், லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று லக்கணத்துக்கு 11ல் குருவும் சந்திரனும் நின்னார்னு வச்சுங்க. இந்த ஜாதகர் மெல்ல மெல்ல அரசியலில் இறங்கி உச்சம் தொட்டு அரசியல் ஆதாயத்தினால பெரும் செல்வம் சேர்த்து பெரிய கோடீஸ்வரனாக ஆகிடுவார். அதாவது மேச லக்கணமாக இருக்கணும். ஏன்னா இப்போ மேச லக்கணத்துக்கு தான் அவர் 5ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற முடியும். சூரிய பகவான் மேச லக்கணமாக இருந்து சூரிய பகவான் 5இல் ஆட்சி பலம் பெற்று லக்கணத்துக்கு 11ஆம் வீடுன்னு பார்த்திங்கன்னா கும்பராசி. அப்போ 11ல் குருவும் சந்திரனும் அமர்ந்தால் சூரியனை கண்டிப்பாக பார்ப்பாங்க, சூரிய பகவானை பார்ப்பாங்க தன்னோட 7ஆம் பார்வையில். அப்போ குருச்சந்திர யோகத்தில் சூரிய பகவானை பார்க்கும்போது இந்த யோகம் உண்டாகுது. அரசியலில் அவங்க மெல்லமாக காலடி எடுத்து வைத்து ஒரு வார்டு மெம்பர் ஆகி, பிரசிடண்ட் ஆகி, கவுன்சிலர் ஆகி, இப்படி தன்னைத்தானே செதுக்கி அரசியலில் பெரிய லெவலுக்கு பெரிய செல்வாக்கையும் சம்பாரித்து பெரிய செல்வந்தராகிடுவாங்க. நல்ல பணப்புழக்கமும் வசதி வாய்ப்பும் ஏற்பட்டு கோடீஸ்வரனாக ஆகிடுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு விஷயம் இருக்கிறதா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.